எல்லாருக்கும் வணக்கம் மாணவர்களே. வாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து உங்க எக்ஸாம்ஸ்க்கு தேவையான சில முக்கியமான கான்செப்ட்ஸை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற நியூஸ் உங்க தேர்வு தயாரிப்புக்கு எப்படி உதவ போகுதுன்னு நம்ம விரிவா பார்க்கலாம். ஒரு பக்கம் காய்கறி விலை ஏறுது, இன்னொரு பக்கம் ட்ரெயின்ல சாப்பாடு சரியில்லைன்னு ஃபைன் போடுறாங்க. இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? பார்க்க சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு எக்ஸாம் கண்ணோட்டத்துல யோசிச்சீங்கன்னா இதுக்குள்ள ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் தான் நம்ம நாட்டோட பொருளாதாரம் மற்றும் நிர்வாக கட்டமைப்புகள், சிம்பிளா சொல்லணும்னா பாலிசி, அப்புறம் அந்த பாலிசியை சரியா செயல்படுத்துறாங்களான்னு பாக்குறது. இது ரெண்டுமே உங்க சிலபஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு முக்கியமான பொருளாதார கொள்கையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இது எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு டாபிக்கும் கூட. இந்தியாவோட ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன், அதாவது சில்லறை பணவீக்கம் 4% இருக்கணும். சரி, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதான் +or-2%. இந்த டார்கெட்டை மார்ச் 2031 வரைக்கும் ரிசர்வ் வங்கிக்கு நம்ம அரசாங்கம் நீட்டிச்சிருக்கு. இது ஏன் இவ்ளோ முக்கியம்னா, விலைவாசி உயர்வை கட்டுப்பாட்டுல வச்சு பொருளாதாரத்தை நிலையா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப அவசியம். இந்த முறைக்கு பேரு தான் ஃபிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங், அதாவது சுருக்கமா FIT. இது எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டேர்ம். அதாவது RBI பணவீகத்தை கட்டுப்படுத்த வட்டி விகிதங்களை ஏத்துறது இறக்குறதுன்னு முடிவு பண்ணுவாங்க இல்லையா? அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த FIT பாலிசி தான் வழிகாட்டும். பணவீக்கத்தையும் பார்க்கணும், அதே சமயம் பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? அதை பேலன்ஸ் பண்றது தான் இந்த பாலிசி. சரி, நல்ல பாலிசி இருந்தா மட்டும் போதுமா? அது சரியா வேலை செய்யுதான்னு பாக்குறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. அந்த பொறுப்பு கூறல் எப்படி நடைமுறையில் இருக்குன்னு ஒரு சமீபத்திய நியூஸ் மூலியமா பார்க்கலாம் வாங்க. 10 லட்சம் ரூபாய் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல சாப்பாடு தரம் சரியில்லைன்னு ஒரு பேசஞ்சர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு IRCTCக்கு இவ்ளோ பெரிய ஃபைன் போடப்பட்டிருக்கு. இது இந்திய ரயில்வே எடுத்த ஒரு கடுமையான நடவடிக்கை. இங்க விஷயம் வெறும் ஃபைன் மட்டும் இல்ல. நல்லா கவனிச்சிங்கன்னா, அரசாங்க நிறுவனமான IRCTCக்கு 10 லட்சம் அபராதம். ஆனா அந்த சாப்பாட்டை சப்ளை பண்ண கான்ட்ராக்டருக்கு 50 லட்சம் அபராதம். அது மட்டும் இல்லாம அவங்களோட கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு நல்ல நிர்வாகத்துல பொறுப்பு மேலேந்து கீழ் வரைக்கும் எல்லா மட்டத்திலும் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. அலட்சியத்துக்கு 0 டாலரன்ஸ்னு சொல்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். சரி, அடுத்ததா உலக அரங்கில் நம்ம நாடு தன்னோட எதிர்காலத்தை எப்படி பாதுகாக்குதுன்னு பார்க்கலாம். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது நம்ம நாட்டோட எரிசக்தி பாதுகாப்பு. இந்த ஆபரேஷனுக்கு பேரு ஆபரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா. இதோட அர்த்தம் எரிசக்தி பாதுகாப்பு. ஹார்முஸ் ஜலசந்தின்னு ஒரு முக்கியமான கடல்வழி இருக்கு இல்லையா? அந்த பகுதியில சமீப காலமா பதட்டங்கள் அதிகமாயிருக்கு. நம்ம நாட்டுக்கு தேவையான கச்சா எண்ணெய், கேஸ் இதெல்லாம் கொண்டு வர கப்பல்களுக்கு அந்த பகுதி வழியா வரும்போது இந்திய கடற்படை பாதுகாப்பு கொடுக்குது. இது நம்ம நாட்டோட எரிசக்தி தேவைகள் தடைபடாம இருக்க ரொம்ப ரொம்ப அவசியம். ஹார்முஸ் ஜலசந்தி மாதிரியான இடங்களை மேரிடைம் சோக் பாயிண்ட், அதாவது கடல்வழி நெரிசல் புள்ளின்னு சொல்வாங்க. உலக வர்த்தகத்துல பெரும் பகுதி இந்த மாதிரி குறுகிய கடல் வழிகள் மூலமா தான் நடக்குது. அதனால இங்க சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட அது உலக பொருளாதாரத்தையே பாதிக்கலாம். அதனாலதான் இந்த மாதிரி இடங்கள்ல கடற்படை பாதுகாப்பு அவ்வளவு முக்கியம். நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுனா அது வெறும் எரிசக்தி மட்டும் இல்லைங்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதும் அதுல அடங்கும். அந்த வகையில இந்தியா உலக அளவுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. NDCS, அதாவது நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், இதுவும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டேர்ம். பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தின்படி ஒவ்வொரு நாடும் கார்பன் உமிழ்வை குறைக்கிறதுக்கு சில இலக்குகளை அறிவிக்கணும். அதான் இந்த NDCS. இப்ப இந்தியா தன்னோட இலக்குகளை இன்னும் அதிகமாக்கி புதுப்பிச்சிருக்கு. இந்தியா நிர்ணயிச்சிருக்கிற இந்த புதிய இலக்குகளை பாருங்க. உமிழ்வு தீவிரத்தை 47% குறைக்கிறது. நம்ம மின்சார தேவையில 60% புதைப்படிவமற்ற எரிபொருள் மூலமா உற்பத்தி பண்றது. அப்புறம் காடுகள் மூலமா 3.5 4 பில்லியன் டன் கார்பனை உறிஞ்சுறதுன்னு ரொம்பவே லட்சியமான இலக்குகள் இது. இதெல்லாம் உங்க எக்ஸாம் நோட்ஸ்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஓகே, இப்ப நம்ம கவனம் இன்னொரு பக்கம் திரும்ப போகுது. கல்வி மற்றும் விளையாட்டுத் துறைகள்ல உலக அளவுல இந்தியா எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். கல்வித்துறையில QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில இந்தியா உண்மையிலேயே அசத்திருக்கு. நம்ம IIM அகமதாபாத், IIT காரக்பூர், IIT மெட்ராஸ் மாதிரியான டாப் இன்ஸ்டிடியூட்ஸ் அவங்கவங்க துறையில உலக அளவுல முதல் 50 இடங்களுக்குள்ள வந்திருக்காங்க. இது நம்ம உயர்கல்வியோட தரம் உலக அளவுல ஏறிட்டு வர்றதுக்கான ஒரு நல்ல அறிகுறி. கல்வியில மட்டுமில்ல, விளையாட்டுலயும் நம்மளோட திறமை அதிகரிச்சுட்டே வருது. இந்த முன்னேற்றம் இப்ப போட்டி விளையாட்டு உலகிலையும் எதிரொலிக்குது. சமீபத்துல நடந்த ஆசிய கோப்பை வில்விப்பீத் போட்டியில இந்தியா பதக்கங்கள் வாங்குச்சு. வில்வித்தி பத்தி பேசும்போது எக்ஸாம்ல ஒரு கேள்வி அடிக்கடி வரும். ஒலிம்பிக்ஸ்ல யூஸ் பண்றது ரிகர்வ் வில், இன்னொன்னு காம்பவுண்ட் வில்.
இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ரிகர்வ்ல வில்லாளரோட திறமைக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும், ஆனா காம்பவுண்ட்ல டெக்னாலஜி கொஞ்சம் உதவும். கடைசியா மறுபடியும் எரிசக்திங்கிற டாபிக்குக்கே வருவோம். ஆனா இந்த தடவை ஒரு உலகளாவிய பார்வையோட. இந்த சார்ட்ட பாருங்க. உலக அளவுல அதிகமா எண்ணெய் பயன்படுத்துற நாடுகள் பட்டியல்ல அமெரிக்கா முதல் இடத்துலயும் சீனா 2வது இடத்துலயும் இருக்கு. அதுக்கு அடுத்ததா 3வது இடத்துல இந்தியா இருக்கு. ஒரு சில நாடுகள் மட்டுமே உலகத்தோட எரிசக்தி தேவையில எவ்ளோ பெரிய பங்கு கொண்டிருக்குங்கிறது இதிலிருந்து நல்லா தெரியுது. ஆமாங்க, இந்தியா உலகத்திலேயே 3வது பெரிய எண்ணெய் நுகர்வோர் நாடு. உலக தேவையில சுமார் 5% நம்ம நாடு தான் பயன்படுத்துது. இதனால தான் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே, ஆபரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா மாதிரி திட்டங்கள் நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்ளோ முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இன்னைக்கு நம்மளோட இந்த விளக்கத்தை இத்தோட முடிச்சுக்கலாம். FIT, NDC, மேரிடைம் சோக் பாயிண்ட்னு நிறைய முக்கியமான கான்செப்ட்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ உண்மையான கேள்வி இதுதான். இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள்ல எதை உங்க எக்ஸாம் நோட்ஸ்ல சேர்க்க போறீங்க? இதை எப்படி உங்க ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுத்த போறீங்க? யோசிச்சு செயல்படுங்க. நன்றி.